السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லவன் ரஹ்மானை போற்றி புகழ்ந்து நற்குணங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய மிக பெரும் அன்பின் காரணமாக அல்லாஹு தாலா என் மீதும் உங்கள் மீதும் கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஹுதுபாவை கேட்பதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் நேர காலத்தோடு இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து எனக்கும் உங்களுக்கும் இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கை, இது மிக விரைவில் முடிவடையக்கூடிய ஒரு வாழ்க்கை, அற்பமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் மறுமையில் பரிசாக சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனையும், இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழ்ந்தால் தண்டனையாக மறுமையிலே நரகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனையும் அல் குர்ஆன் அஸ்-சுன்னாவின் மூலம் தெளிவாக வழிகாட்டி எச்சரித்து தற்காலிகமான நிரந்தரமில்லாத முடிவடையக்கூடிய ஒரு அற்பமான வாழ்க்கையை நமக்கு ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறார். நாம் இந்த வாழ்க்கையை வாழும்போது நாம் எப்படி வாழ்ந்தால், என்ன பண்புகள் நம்மிடத்திலே இருந்தால் அல்லாஹ்வை நாம் அதிகம் நெருங்கலாம், அவன் நமக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன மாதிரியான பண்புகள் நம்மிடத்திலே இருக்கணும் என்பதை மறுமையை நம்பக்கூடிய, சொர்க்கத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளணும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே 3வது அத்தியாயம் சூரா ஆல இம்ரான் 142வது வசனத்திலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை நம்மிடத்திலே அவன் சொல்லுகிறான். மிக முக்கியமான ஒரு விடயத்தை நமக்கு ஞாபகமூட்டுகிறான். அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறான், அம் ஹசிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னah வலம்மா யஅலமில்லாஹுல் லதீன ஜாஹது மின்கும் வயஅலமஸ் ஸாபிரீன். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா, நீங்க உள்ளத்திலே கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்களா, நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா சொர்க்கத்தை ரொம்ப லேசாக அடைய முடியும் என்று? இங்க உள்ள யார்கிட்ட கேட்டா எனக்கு சொர்க்கம் போக தேவையில்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? யாராவது எனக்கு சொர்க்கம் எல்லாம் எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்லுவாங்களா? ஐவேளை தொழுது தர்மம் செய்து குர்ஆன் ஓதி இபாதத்து செய்யக்கூடிய ஒருத்தரிடம் கேட்டாலும் சொர்க்கம் வேண்டும் என்பதற்காகத்தான் வாழுகிறேன் என்றுவார். பாவங்கள் செய்யக்கூடியவரிடத்திலே, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடியவரிடத்திலே போய் கேட்டாலும் நான் பாவம் செய்கிறேன் தான்,
தப்பு செய்கிறேன் தான், ஆனாலும் அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், எப்படியாவது திருந்தணும், நான் சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கம் வேண்டும் என்று தான் எல்லாரும் விரும்புவார்கள். அந்த சொர்க்கத்தை ரொம்ப லேசாக அடைய முடியுமா? வலம்மா யஅலமில்லாஹுல்லதீன ஜாஹது மின்கும், உங்களிலே யார் இறைவனுடைய வழியிலே போராடுகிறார் என்பதையும், வயஅலம ஸாபிரீன், உங்களில் யார் பொறுமையாளிகள் என்பதை அடையாளம் காட்டாமலும், சும்மா லேசா நினைச்ச உடனே சொர்க்கம் போகலாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்பு சகோதரர்களே, பொறுமை என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். பொறுமை என்று சொல்லக்கூடிய இந்த பண்பு இருக்கிறதா இல்லையா, சொர்க்கவாதிகளினுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு அது. அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை எனக்கு தந்து, அந்த கஷ்டம் வரும்போது, ஒரு பெரிய இழப்பு வரும்போது, ஒரு துன்பம் வரும்போது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஒருத்தர் சொல்லிட்டு பொறுமையாக இருந்தார் என்றால், அந்த பொறுமை எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால தான் அது ஒரு பொக்கிஷம் என்று சொன்னேன். நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, திடீரென்று அந்த வியாபாரம் முற்றிலுமாக அப்படியே லாஸ்ட் ஆகி அப்படியே அழிந்து போனால் எப்படி இருக்கும்? என்ன நினைக்கும்? தொழுகையை விட்டு, குர்ஆனை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு அதை பற்றியே தான் சிந்திச்சுட்டு இருப்போம். அந்த விடயத்திலே தான் கவனத்தை செலுத்துவோம். அதற்காகவே பல முயற்சிகளை எடுப்போம். என்றைக்காவது ஒரு துன்பம் வந்த உடனே அல்லாஹ் தான் எனக்கு இதை தந்தான், நான் பொறுமையாக இருந்தால், அல்லாஹ்விடத்திலே மன்றாடினால், அல்லாஹ் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டான் என்ற சிந்தனை எத்தனை பேருடைய உள்ளத்திலே வருகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் சொல்றான், இது உண்மையான முஃமின்களுடைய வார்த்தை. ஏதாவது கஷ்டம் வந்தால், இதா அஸாபத்ஹும் முஸீபாம், ஏதாவது பிரச்சனை வந்தால், காலு, அவர்கள் சொல்லுவார்கள், நாங்களே அல்லாஹ்வுக்கு தான் உரியவர்கள், அவனிடமே தான் நாம் போய் சேர இருக்கிறோம். அப்படி சொல்லி பொறுமையாக இருக்கக்கூடிய, பொறுமையோடு நிதானமாக வாழக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தால் இந்த உலகத்திலே அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இன்றைக்கு எல்லாரும் எப்படி என்றால், தொழுவாங்க, ஓரளவு அமளிபாதத் செய்வாங்க, அல்லாஹ் சின்ன ஒரு சோதனையை, ஒரு கஷ்டத்தை, ஒரு பிரச்சனையை கொடுத்தால், எவ்வளவு தொழுந்தும் என்ன பலன், அல்லாஹ் எங்களை கைவிட்டுட்டானே என்றுவாங்க. எவ்வளவு நான் தர்மம் செஞ்சேன், வியாபாரம் நஷ்டமடைந்து விட்டதே அப்படின்னு பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு விருப்பமான ஒருவருடைய உயிரை கைப்பற்றி அவர் அதிலே பொறுமையாக இருந்தால் அவருக்கு சொர்க்கம் கூலி என்றாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய மிக மிக நெருக்கமான ஒரு உறவு, அந்த உறவை இழந்து விட்டால் என்னென்னமோ பேசுகிறோம். அல்லாஹ் ஏன் இப்படி செய்தான், இரக்கம் இல்லையா, நஅூது பில்லாஹ், வாயால் இப்படியெல்லாம் கேட்கிறார்கள். இதே மாதிரி அந்த மரணம் நிகழ்ந்த பின்னாடி பொறுமையாக இருக்கிறோமா இல்லையா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தானே ஒரு முஃமினுடைய வார்த்தை, பொறுமையினுடைய அடையாளம் தானே அது. அதை விட்டுட்டு அழுது கத்தி புலம்பி ஓலமிட்டு ஷிர்கான வார்த்தைகளை பயன்படுத்தி தொழுகையை விட்டுட்டு, மாப்பிள்ளை மௌத்தாகிட்டார், இப்போ என்ன, நான் தொழுது என்ன செய்ய, நோம்பு பிடிச்சி என்ன செய்ய, குர்ஆன் ஓதி என்ன செய்ய, என் பிள்ளைகளை யாரு பாப்பா, குடும்பத்தை யாரு பாப்பா என்று ஒரு பெண் நம்பிக்கை இழந்தால், மனைவி இறந்துட்டான், எப்படி என் வாழ்க்கை இதுக்கு பிறகு போகும், பிள்ளைகளை யாரு பார்த்து கொள்ளுவா, இதுக்கு பிறகு என்ன செய்யறது என்று நம்பிக்கை இழந்து ஒரு ஆண் பேசினால், நெருக்கமான உறவை கைப்பற்றி அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான். ஒருவருக்கு அல்லாஹ் அந்த சோதனையை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவான், பரீட்சித்து பார்ப்பான், அவர் பொறுமையாக இருக்கிறாரா இல்லையா. ஒரு மூமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது. நாங்கள் ரசூலுல்லாஹ்
அவருடைய வாழ்க்கை ஆச்சரியம். மூமினை தவிர வேறு யாருக்கும் இப்படி நடக்காதுன்றாங்க. ஏன்? மூமின் இல்லாவிட்டால் நல்லது நடந்தா சந்தோஷப்படுவாங்க, ஏதாவது கெட்டதாக, அதாவது அவர்கள் நினைத்தால் இது கெட்டது, கூடாத ஒன்று, ஒரு தப்பான ஒன்று, கஷ்டமான ஒன்று என்று ஏதாவது ஒன்று நடந்தால் அவர்கள் தாங்க மாட்டாங்க, தப்பா பேசுவார்கள், இணை வைப்பான வார்த்தைகளை பேசுவார்கள், மனம் நொந்து உடைஞ்சி அப்படியே அமளிபாதத்துகளை விட்டு விடுவார்கள். மூமினுக்கு மட்டும் ஆச்சரியமாக நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அவன் ஏதாவது ஒரு விடயத்தில் அவனுக்கு நலவு நடந்தால் அவர் என்ன சொல்லுவாராம்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அது அவருக்கு ஹைருல்லஹு, அவருக்கு ஹைராக, நல்லதாக அமையும். மூமினுடைய வாழ்க்கை ஏன் ஆச்சரியமானது என்றால், நல்லது நடந்தா எல்லாரும் ஓகே அல்ஹம்துலில்லாஹ்ன்றுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஒரு மூமினுக்கு மட்டும்தான் கஷ்டம் ஒன்று வந்துட்டாலும், அவருக்கு தாங்க முடியாத ஒன்று வந்துட்டாலும், நடக்கக்கூடாத ஒன்று அவர் நினைக்கிற ஒரு விடயம் நடந்தாலும் அப்பையும் அவர் என்ன சொல்லுவார்? அல்ஹம்துலில்லாஹ். எங்களிடத்தில் இந்த பழக்கம் இருக்கிறதா சகோதரர்களே? பழக்கம் இருக்குதா? வியாபாரத்தில் நஷ்டம் வந்துட்டு லொஸ்ட் ஆகிட்டோம், குடும்பத்தில் பிரச்சனை வந்துட்டு யாராவது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லியிருக்கிறோமா? யாருக்காவது அந்த உணர்வு வருமா? என்ன அல்லாஹ் இப்படி பண்றான் என்று தான் நிறைய பேர் நினைப்போமே தவிர, எவ்வளவு தொழுது என்ன பலன் என்று தான் நிறைய பேர் நினைப்போமே தவிர, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை ஒரு மூமினுடைய வாயால் மட்டும்தான் வரும். கஷ்டத்திலும் அவன் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இதிலே ஒரு ஹைரை வைத்திருப்பான் என்று அல்லாஹ்வை புகழுவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது அவருக்கு ஹைராக அமையும். மூமினை தவிர யாருக்கும் இப்படி நடக்காது. ஆச்சரியமானது நாங்கள் மூமினுடைய வாழ்க்கை. அன்பு சகோதரர்களே, பொறுமையோடு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்று எத்தனை தடவை குர்ஆனிலே ஓதி இருப்போம். பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று எத்தனை தடவைகள் பயான்கள்ல கேட்டிருப்போம். குர்ஆனை ஓதும் போது, அர்த்தத்தை வாசிக்கும் போது, அந்த குர்ஆனுடைய வசனத்தை இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன் என்று எத்தனை தடவை ஓதி இருப்போம். ஆனால் சும்மா இருக்கும்போது பொறுமையா இருக்கணும் என்று சொல்ல எல்லாராலையும் முடியும். சொந்த தாயை ஜனாசாவாக காணும் அந்த நாளில் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நான் பொறுமையா இருக்கணும், என்னுடைய வாயிலிருந்து தப்பான வார்த்தைகளும் கூடாத நடவடிக்கைகளும் அழுது ஒப்பாரிட்டு புலம்பி கூடாத வார்த்தைகளை பேசி நான் அல்லாஹ்வுடைய இந்த நடந்த இந்த காரியத்துக்கு நான் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நடந்துவிடக்கூடாது என்ற உணர்வு எத்தனை பேரிடத்திலே இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸபர், சபர், இந்த பொறுமை இருக்கிறதா இல்லையா? இந்த பொறுமை ஒரு ஒளி என்றார்கள், ஒரு வெளிச்சம், ஒரு லைட். ஒருத்தருடைய வாழ்க்கையிலே பொறுமை என்பது அவ்வளவு முக்கியம். நாங்கள் நிறைய படிச்சிருக்கிறோம். உண்மையான வீரன் யாரு? யுத்த காலத்திலே போய் பெருசா போராடுறவர் அவர் அல்ல உண்மையான வீரன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கோபம் வரும்போது அதை கட்டுப்படுத்த தெரிந்து கொண்டவர் தான் அவர்தான் உண்மையான வீரன். ஒரு சஹாபி வந்து அல்லாஹ்வுடைய தூதர், யார சொல்ல எனக்கு அறிவுரை செய்யுங்கன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கோபப்படாதீங்க என்றார்கள். திரும்ப யார் சொல்லலாம், எனக்கு அறிவுரை செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர், லா தக்லப், கோபப்படாதீர்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே திரும்ப எனக்கு அறிவுரை செய்யுங்க. திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர், கோபப்படாதீங்க என்று தான் சொன்னாங்க. ஏனென்றால் பொறுமையின் அடுத்த பக்கம் கோபம். நாம் எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படக்கூடியவர்களாக, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். முஃமின்களுடைய பண்பு பொறுமை. இந்த பொறுமை ஒரு பொக்கிஷம்.
அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் பொறுமையை அவர்கள் கடைபிடித்ததன் காரணமாக பல சந்தர்ப்பங்களில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவெல்லாம் தியாகம் செய்தார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தாவா பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். சொந்த குடும்பத்தாரே தப்பல்லக்கையா முஹம்மத் என்று மண்ணை எடுத்து வாரி முகத்தில் வீசும் போது அந்த தூதருடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும்? பொறுமையாக இருந்தார், அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு கொடுத்தார். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கடமையை செஞ்சாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு பிரச்சனை சிக்கல் வந்துட்டேன்டா அதை அப்படியே விட்டு அப்படி போய்த்துருவாங்க. பொறுமையே இல்லை, ஒன்றா கோவப்பட்டு எல்லாம் விட்டுட்டு போய்த்துருவாங்க, இல்லை அப்படியே கவலையில் மனசு உடைஞ்சி அப்படியே அதையெல்லாம் விட்டுட்டு போய்த்துருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தாவாவை, அல்லாஹ்வுடைய இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அந்த பாலைவனத்து மண்ணிலே மேற்கொண்டார்கள். சொல்ல 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 யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை, சின்ன ஒரு கூட்டத்தை தவிர. இங்கே சொன்னால் கேட்குறாங்க, இல்லை தாயிஃபில் போய் சொல்லுவோம் என்று, அங்கே உள்ள மக்களாவது கேட்கட்டும் என்று அங்கே போய் சொன்னால், நாங்கள் எல்லாரும் படிச்சிருக்கிறோம், எத்தனையோ தடவைகள் கேட்டிருக்கிறோம், தாயிஃபில் போய் அல்லாஹ்வை பற்றி சொன்னால், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால், சின்ன பிள்ளைகளை வைத்து கற்களை எடுத்து சின்ன பிள்ளைகளுடைய கையில் கொடுத்து அவர்களிடத்தில் ஏவி அல்லாஹ்வுடைய தூதரைக்கு அடிக்கிறாங்க கல்லால். சின்ன பிள்ளைகளோட கையில் கல்லை கொடுத்து அடிக்க சொன்னால், அந்த காலத்திலே அந்த ஜாஹிலியாவிலே இருந்த பழக்கம், பைத்தியக்காரர்கள் என்று யாரை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அடிக்கிறதுக்குத்தான் சின்ன பிள்ளைகளோட கையில் கல்லை கொடுத்து அடிங்க பைத்தியக்காரனுக்கு என்ற மாதிரி. அதுதான் அந்த காலத்தில் பழக்கம். அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர், நம் உயிரிலும் மேலான தலைவர், அந்த நபிக்கு பைத்தியக்காரனுக்கு எப்படி அடிப்பார்களோ அதே மாதிரி அந்த கல்லை எடுத்து சின்ன பிள்ளைகளுடைய கைகளில் கொடுத்து அடித்தார்களே. அல்லாஹ்வுடைய காலில் இருந்து காயம் வெட்டித்து இரத்தம் ஓடியது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ் நீங்க சொன்னால், நீங்க கட்டளை இட்டால், இந்த 2 மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஊரை, 2 மலைகளையும் சேர்த்து ஒன்றாக்கி இந்த ஊரை அழித்து விடுவோம். நீங்க சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி நாம் அதை செய்வோம் என்று சொன்ன நேரம், அந்த தலைவர், அந்த தூதர் எப்படிப்பட்ட பொறுமை என்று பாருங்க, எப்படிப்பட்ட பொறுமை என்று பாருங்க. அவங்க சொன்னாங்க, இந்த சமுதாயம் அடித்து காலால காயம் ஏற்படுத்தி வெடித்து இரத்தம் கொட்டுது, இந்த சமுதாயம் இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இவர்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவங்களை அழிச்சிடாதீங்க, இவங்களுக்கு ஒன்றும் பண்ணிடாதீங்க. இவர்களுக்கு பின்னாடி இருப்பவர்கள் கூட, இவர்களுக்கு பிறகு வருபவர்களாவது இந்த சத்தியத்தை என்னை ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களுக்கு ஒன்றும் செஞ்சிடாதீங்க என்னாங்க. இன்னைக்கு நமக்கு யாராவது ஏதாவது ஒரு சின்ன மனசு நோவும்படி கொஞ்சம் பேசினாலே நாம் பழி தீர்க்கிறோம், கோபம் பாராட்டுகிறோம், அவர்களோடு பேசுவதை நிறுத்துகிறோம், பகைமை கொண்டாடுகிறோம். ஒருத்தருங்களுக்கு அடிச்சுட்டார்னு வைங்க, என்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு மன தாக்கம் அல்லது ஒரு சின்ன முரண்பாடு, பொறுமை இழந்து எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறோம். அந்த தூதருடைய வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரி இல்லையா? அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, பொறுமை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுல இருந்து சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. கோபப்படாதீங்க, கோபப்படாதீங்க, ஷைத்தானுடைய பண்பு அது. கோபம் வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்க. ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுங்க. ஷைத்தானுடைய பண்பு அது, மூமின்களுடைய பண்பு அல்ல. மூமின்களுடைய பண்பு என்ன? கோபம் வந்தாலும் அவர்கள் என்ன செய்வார்கள்? வல் காதிமீனல் கைத், கோபத்தை மென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை அவர்கள் மன்னிப்பார்கள்.
பொறுமை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மன்னிப்புன்ற அந்த பெருந்தன்மை வரும். இன்னைக்கு ஒருத்தன் எனக்கு ஏசிட்டான்டா அவனுக்கு நான் ஏசணும், எனக்கு என்னமாது பண்ணிட்டான்டா அவனுக்கு அதே மாதிரி பண்ணணும், அடிச்சிட்டானா அவனுக்கு அடிக்கணும், பழி தீர்க்கணும் என்றே தான் நிக்கிறோமே தவிர பொறுமை என்பது நம்ம இடத்துல இல்லை. அவங்கள மன்னிக்கணும் என்ற ஒரு பண்பு இல்லை. கோபத்தை மென்று விளங்கி பொறுமையாக இருக்கணும் என்ற அந்த பழக்கம் என்றைக்கு நம்மிடத்தில் வருகிறதோ அது நாம் முஃமின் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். அன்பு சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் பல உதாரணங்கள், பல வரலாறுகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொறுமை எப்படி இருந்தது, எந்த அளவு சஹாபாக்கள் பொறுமையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பல உதாரணங்கள் இருக்கிறது. ஆனால் நானும் நீங்களும் அதையெல்லாம் தெரிந்து கொண்டால், படித்தால், கேட்டுட்டு சும்மா விட்டுறக்கூடாது. அதன் மூலம் படிப்பினை பெற்று அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் தொழுகையுடனும் பொறுமையுடனும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடக்கூடிய நல்ல மக்களாக வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, பொறுமை என்ற இந்த விடயம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், வயஅலம ஸாபிரீன். சொர்க்கம் என்பது லேசாக கிடைக்காது. சொர்க்கத்துக்கு நீங்கள் போகணும் என்றால் பொறுமையாளர்கள் யார் என்பதை அடையாளம் காணாமல் லேசா சொர்க்கம் போக இயலாது. என்ன சாதாரண விஷயமா சொர்க்கம் என்பது? நினைச்ச உடனே அப்படி பெய்திடலாமா? சஹாபாக்கள் என்ன எல்லாம் பொறுத்தார்கள், எப்படியெல்லாம் தியாகம் செய்தார்கள், எதையெல்லாம் இழந்தும் பொறுமையாக அல்லாஹ்வுக்காக அவர்கள் எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கிறானாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை பொறுத்திருக்கிறோம், எந்த விடயத்தில் பொறுமையாக நடந்து கொள்றோம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில பாருங்க, ஹிஜ்ரி 6 ஹுதைபியான்னு ஒரு உடன்படிக்கை நடக்குது. சுருக்கமா அந்த வரலாறு நான் சொல்றேன், மிகப்பெரிய படிப்பினை. ரசூலுல்லாஹ் மக்காலிருந்து மதீனாவுக்கு போய் பல யுத்தங்கள் நடைபெறுகிறது, முஸ்லிம்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்குது. அல்லாஹ்வுடைய ஆலயத்தை, அந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்வது பல ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்துச்சு. மக்காலிருந்து எல்லாரும் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு வந்த பிறகு எப்படி இருந்திருக்கும் சகோதரர்களே? இன்றைக்கு நாம் 5 நேரம் வந்து தொழக்கூடிய இந்த பள்ளிவாசலை யாராவது வந்து இதிலே தொழக்கூடாது, இந்த பள்ளியிலே எதுவும் செய்யக்கூடாதுன்னு மூடிவிட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? 5 நேரம் அசான் சொன்ன பள்ளியில அசான் சொல்லாதீங்கன்னு ஒரு சட்டம் போட்டால் எப்படி மனசு வலிக்கும், எப்படி கொந்தளிப்போம்? தொலை ஏலாம போச்சே, என்னுடைய ரப்பை வணங்க முடியாமல் போனதே. அல்லாஹ்வை வந்து நாம் தவாஃப் செய்யக்கூடிய அந்த காபத்துல்லாவுக்கு 6 வருடமாக ஹிஜ்ரத் முடிந்து மதீனாவுக்கு போய் வரவே முடியாத சூழ்நிலை. யுத்த களங்கள், பல யுத்த களங்கள். ஹிஜ்ரி 6ல் ஓரளவுக்கு உம்ரா செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்படவும் கிட்டத்தட்ட 1500 தோழர்களை அழைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் வாங்க உம்ரா செய்வோம் என்று மக்காவை நோக்கி போறாங்க. மக்காவை நோக்கி போகும்போது அங்கே காஃபிர்கள் ரசூலுல்லாஹ் வருவதை தெரிந்து கொண்டு முஹம்மது தன்னுடைய கூட்டத்தோடு உம்ரா செய்வதற்காக வருகிறார், அவரை நாங்கள் உம்ரா செய்ய விட்டுட்டோம் என்றால் நம்முடைய குலப்பெருமை, நம்முடைய அரபு வம்சத்தினுடைய அந்த கௌரவம் என்ன ஆவது, இவரை நாங்கள் உம்ரா செய்ய விடக்கூடாது என்று பல திட்டங்களை தீட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் இது தெரிஞ்ச உடனே வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க அவங்களோட பேசுறதுக்கு. அங்க போன பிறகு அது நீண்ட சம்பவம், நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார் என்ற ஒரு செய்தி பரவுது. உம்ராவுக்கு வந்தவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், நம்முடைய ரப்பை அவனுடைய அந்த மாளிகையிலே, அவனுடைய அந்த மஸ்ஜிதிலே போய் உம்ரா செய்து தவாஃப் செய்து அந்த அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்பதற்காக
உம்ராவுடைய நோக்கத்தில் வந்தவர்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, உஸ்மானுக்கு என்னமாவது நடந்திருந்தால், அவர் கொல்லப்பட்டிருந்தால், யுத்தம் செய்யாமல் இந்த இடத்தை விட்டு நாம் போகக்கூடாது. யாரெல்லாம் யுத்தம் செய்ய தயாரோ வந்து பையத்து பண்ணுங்க, வந்து உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். மரத்துக்கு அடியில உடன்படிக்கை நடக்குது. சஹாபாக்கள் வந்து அல்லாஹுடைய தூதருடைய கையை பிடித்து வாக்குறுதி கொடுக்கிறார்கள், உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அல்லாஹுடைய பாதையில் உயிரை கொடுப்பதற்கு நாம் தயார் யா ரசூலல்லாஹ். அல்லாஹுக்காக நம்முடைய உயிரை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதரே, நாம் யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று எல்லாரும் வந்து உடன்படிக்கை செய்த அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு நபித்தோழர் சலமா பின் அக்வா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்குறோம் 1500 பேர் இருக்கிறாங்கண்டா, ஒவ்வொருத்தரா வரிசையாக வந்து ரசூல்லா இடத்துல உடன்படிக்கை செய்யும் போது அந்த சஹாபியுடைய உணர்வை பாருங்கள். அவர் ஆரம்பத்திலே வந்து அல்லாஹுடைய தூதரிடத்தில், யா ரசூலல்லாஹ், உயிர் போகும் வரைக்கும் இந்த யுத்தத்திலே அல்லாஹுக்காக போரிடுவதற்கு நான் தயார் என்று உடன்படிக்கை செய்தார். ஒரு தடவை செஞ்சா போதும், அதுதான் உடன்படிக்கை. மக்கள் திரும்ப மற்றவர்கள் எல்லாம் வந்து உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கும் போது இடையில திரும்ப வந்து 2வது தடவையாக அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிர் பிரியும் வரைக்கும் இந்த யுத்த களத்திலே பங்கு பற்றி அல்லாஹ்வுக்காக என்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். 2வது தடவை உடன்படிக்கை பண்றார். மக்கள் எல்லாரும், மற்றவர்கள் எஞ்சியுள்ளவர்கள் எல்லாரும் வந்து உடன்படிக்கை செய்து கொடுக்கும் போது திரும்ப கடைசியாக மக்களில் இறுதியானவர்களோடு சேர்ந்து 3வது தடவையாகவும் வந்து, சுபஹானல்லாஹ், என்ன உணர்வு சகோதரர்களே, என்ன தியாகம்! இதுதானே அல்லாஹ்வுடைய பாதையில போரிடுறது. இதுதானே அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் பொறுமையாக விட்டு கொடுத்து மறுமைதான் வெற்றி, சொர்க்கம்தான் தேவை என்று வாழ்ந்தவர்கள். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்காக என்னுடைய உயிரை கொடுக்க தயாராக நிற்கிறேன் என்று 3 முறை அவர் பையத்து, அதாவது உடன்படிக்கை செய்து கொடுத்தார். காஃபிர்கள் பயந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய படை உயிரை கொடுத்து போராட தயாராக இருப்பதை உணர்ந்து கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை திரும்ப அனுப்பிவிட்டார்கள். ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு தயாராகி விட்டார்கள். சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு குறைஷி காஃபிர், அவனுடைய தலைமையில அல்லாஹுடைய தூதரோடு மக்கா காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு உடன்படிக்கை நடக்குது. அந்த உடன்படிக்கையில் முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? இந்த வருடம் உம்ரா செய்யக்கூடாது, முஸ்லிம்கள் திரும்ப பெய்திரணும். முஸ்லிம்கள் போய் அடுத்த வருடம் வந்து 3 நாள் நின்று உம்ரா செய்து விட்டு போகணும். முதலாவது உடன்படிக்கை சுஹைல் இப்னு அம்ருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இடையில நடக்குது. 2வது உடன்படிக்கை 10 ஆண்டுகளுக்கு இதுக்கு பிறகு யுத்தமே செய்யக்கூடாது, யுத்த நிறுத்த ஒப்பந்தம், யுத்தமே நடக்கக்கூடாது 10 ஆண்டுகளுக்கு. 3வது, யார் யார் விருப்பமோ அவரவருடைய மார்க்கத்தை பின்பற்றி கொள்ளலாம், யாரும் வற்புறுத்தவோ இது பண்ணவோ கூடாது. இப்படி 4வதாக ஒரு உடன்படிக்கை போடப்படுது. யாராவது மக்காவில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்கள் இடத்திலே மதீனாவுக்கு வந்தால் அவர் மக்காவுக்கு திரும்ப கொண்டு வந்து ஒப்படைக்கப்படணும். நல்லா புரியணும், மக்கால கொடுத்துடணும். அவரை முஸ்லிமாகி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு மதீனாக்கு அவர் வந்தா அவரை கொடுத்துடணும். மதீனால இருந்து யாராவது இஸ்லாத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு காரணத்துக்கு மக்காவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள திரும்ப நாம தரமாட்டோம். எப்படி உடன்படிக்கை? சஹாபாக்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வந்தது எதுக்காக? 6 வருஷத்துக்கு பின்னாடி நம்மளை போன்றவர்கள் அல்ல சகோதரர்களே, அந்த காபத்துல்லாவை பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தவர்கள், அந்த காபத்துல்லாவிலேயே இருந்தவர்கள், அல்லாஹ்வுடைய மாளிகையிலேயே வாழ்ந்தவர்களுக்கு 6 வருடம் காபாவை பார்க்கிற வாய்ப்பு இல்லை என்றால்
தவாஃப் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லைண்டா எப்படி ஏங்கி இருப்பார்கள், எப்படி துடித்திருப்பார்கள். 6 வருஷத்துக்கு பின்னாடி மக்காவுக்கு பக்கத்துல காபாவுக்கு பக்கத்துல வந்த பின்னாடியும் ஒப்பந்தம் என்ன, உம்ரா செய்யலாது, போகணும். 2வது யுத்தமும் செய்யலாது. உடன்படிக்கை செய்து உறுதியாக இருந்தார்கள், யுத்தம் செய்வோம் அல்லாஹ்வுக்காக என்று. இப்ப அதுவும் இல்லை, உம்ராவும் இல்லை, அல்லாஹ்வுக்காக யுத்தமும் செய்யல. நம்முடைய முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் இது இப்படி அநியாயம் மாதிரி தெரியுது. உடன்படிக்கை எழுதப்பட்டு கொண்டிருக்கும் போது அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய அந்த குறைஷி தலைவருடைய மகன், வாப்பா காஃபிருடைய தலைவன். அல்லாஹ் எப்படித்தான் நாடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த மார்க்கத்தின் தெளிவை கொடுப்பான். அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஒப்பந்தம் நடந்து கொண்டிருக்கிற அந்த சபையிலே கையில விலங்கோட எப்படியோ தப்பி வந்து அந்த இடத்திலே அப்படியே விழுகிறார். நம்முடைய ஒரு உறவு, ஒரு சஹாபி, ஒரு தோழர், காஃபிர்களால் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருந்தவர், மக்காவிலே கஷ்டப்பட்டு இருந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் 6 வருடங்களுக்கு பின்னாடி இந்த மக்காவுக்கு பக்கத்திலே வந்து விட்டார் என்று தெரிஞ்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்னை காப்பாற்றுவார், நம்முடைய முஸ்லிம் தோழர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று அந்த உணர்வோடு வந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அபூ ஜந்தலை எங்களிடத்திலே தந்து விடுங்கள். தர முடியாது என்று சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த வரலாறை கேட்டும் நமக்குள்ள ஒரு மாற்றம் வராவிட்டால், சொர்க்கம் வேண்டும் என்ற உணர்வு வராவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அபூ ஜந்தலை எங்களிடத்திலே விட்டு விடுங்கள். ஒப்பந்தம் எழுதியாச்சு, மக்கால இருந்து யாரையும் மதீனாக்கு தர இயலாதுன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னும் சைன் பண்ணலையே, இப்பதானே எழுதி முடிக்கிறோம், இன்னும் முழுமையா கையொப்பம் இடலையே, அவரை தாங்களே என்றார்கள். இல்லை அப்படி என்றால் இந்த ஒப்பந்தமே வேண்டாம், நாங்கள் கிழிச்சிட்டு போறோம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் இறுதியாக கேட்டார்கள், உங்களிடத்திலே கோரிக்கையாக வைக்கிறேன், உங்களிடத்திலே கோரிக்கையாக வைக்கிறேன், அவரை கொஞ்சம் விட்டு தாங்களேன். தரவே முடியாது என்று வாப்பா சுஹைல் இப்னு அம்ர் அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மகனை கன்னத்திலே, முஸ்லிம்களுடைய முன்னாடி கன்னத்திலே அறைந்து கழுத்தை பிடிச்சி தள்ளி காஃபிர்களிடத்திலே அனுப்பினார். அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்களை பார்த்து தேம்பி தேம்பி அழுது கெஞ்சினார், யா மாஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம்களே, முஸ்லிம்களே, இந்த காஃபிரிடத்திலே என்னை ஒப்படைத்து விட்டு போகிறீர்களா? இந்த அநியாயக்காரர்களிடத்தில் என்னை ஒப்படைத்து விட்டு போகிறீர்களா? நான் ஈமான் கொண்டதற்கு என்னிடத்தில் இவ்வளவு சோதனை ஆண்டு அழுதார். ரசூலுல்லாஹ் பொறுமையாக இருங்க அபூ ஜந்தல், பொறுமையாக நில்லுங்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தாங்க முடியல. யார சூழல்லா, இப்ப என்ன நடந்தது என்பதற்காக இப்படி ஒட்டு கொடுத்து போறீங்க, காஃபிர்களை இப்படி நாம் ஏன் ஒட்டு கொடுத்து போகணும் என்று கொந்தளித்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் தலைவர், அவர் தூர நோக்கத்தோடு நடந்து கொள்ளணும், அந்த தூர சிந்தனையோடு நடந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உமர், அல்லாஹ் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான், பொறுமையாக இருப்பவர்களை அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். ரசூலுல்லாஹ் திரும்ப போனாங்க, மதீனாவுக்கு போனாங்க. சஹாபாக்கள் கவலையோடு போனார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். 48வது அத்தியாயம் சூரா ஃபத்ஹ், இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே உங்களுக்கு ஒரு தெளிவான மகத்தான வெற்றியை நாம் தந்து விட்டோம் என்றார்கள். அதுக்கு முதல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோட கொஞ்சம் கடுமையா வாக்குவாதம் பண்ணுவார். யார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், நாம் சத்தியத்தில் இருந்து இருக்கிறோம், அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள் என்பது உண்மைதானா? அது உண்மைதானே? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆம், நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள், அதுதான் உண்மை. யா ரசூலுல்லாஹ், நாம் போரிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தால் சொர்க்கம் போவோம், அவர்கள் யுத்தத்திலே கொல்லப்பட்டால் நரகம் போவார்கள் என்பது உண்மைதானே? உண்மைதான்.
இப்படி இருக்க நாம் ஏன் யுத்தம் செய்யாமல் திரும்ப போகணும்? அபூ ஜந்தலை ஏன் விட்டுட்டு போகணும்? இன்றைக்கு பலஸ்தீன சகோதரர்களே, நாம் எங்கேயோ இருக்கிறோம், பலஸ்தீனர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள், நாம் கண்ணால கண்டது இல்லை, அவர்களோடு எந்த பழக்கமும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன ஒரு கலிமா, அந்த ஈமானிலே ஒன்றானவர்கள் நாம், அந்த இஸ்லாத்திலே ஒன்றான உறவுகள் நாம். அந்த உறவுகளுக்கு நடக்கிற அந்த துன்பங்களை பார்த்து, வீடியோல பார்த்து நம்மால தாங்க முடியாம இருக்குது. அதுல வரக்கூடிய போட்டோக்களை பார்த்து உள்ளம் நொந்து போகுது. நேர்ல தம்மோடையே இருந்த, அவர்களோடையே வாழ்ந்த அந்த உயிரான தோழரை அப்படி துடிக்க துடிக்க விட்டுட்டு போகும்போது சஹாபாக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? உமர் வாக்குவாதம் பண்ணினார், ரசூலுல்லாஹ் பொறுமை என்றார்கள், பொறுமையா இருங்க என்றார்கள். சில சந்தர்ப்பங்கள் கஷ்டம் மாதிரி இருக்கும், வாழ்க்கை வெறுத்து போற மாதிரி இருக்கும். ஆனால் முஃமின்கள் பொறுமையோடு, அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் எனக்கு ஒரு தீர்வை தருவான் என்று தஹஜ்ஜத்திலே எழும்பி மன்றாடக்கூடியவர்களாக, சுஜூதிலே தலையை வைத்து, யா ரப், எனக்கு வந்த கஷ்டத்தை நீதான் போக்கணும் யா அல்லாஹ், நான் பொறுமையாக இருக்கிறேன் யா அல்லாஹ், உன்னை நம்புகிறேன் யா அல்லாஹ் என்று நாம் பொறுமையாக நின்றால் அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். சகோதரர்களே, எப்படி அல்லாஹ் பாதுகாத்தான் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பித்து அவருக்கு அதை காட்டுங்க என்றாங்க. ஓதி காண்பிக்கப்பட்ட உடனே வந்து, யா ரசூலுல்லாஹ் வெற்றியா, இது வெற்றியா என்றார். ஆம், அல்லாஹ்வுடைய வெற்றி என்றார். அவர் சந்தோஷத்தோட போனார். என்ன நடக்குது தெரியுமா? பாருங்க, பொறுமையா இருந்தா அல்லாஹ் எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்கிறான், எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று. எல்லாருக்கும் கவலை, எல்லாருக்கும் கவலை. ஒரு நபித்தோழர் பின் காலத்துல சிஃபீனுடைய யுத்த நேரத்தில் முஸ்லிம்கள் கொஞ்சம் அப்படி பதட்டப்பட்ட நேரம், அவங்க சிந்தனையை கொஞ்சம் அப்படி தடுமாறுற நேரம், அவர் சொல்லுவார், முஸ்லிம்களே, உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏனென்றால் அந்த ஹுதைபியா நேரம் அபூ ஜந்தலுக்கு நடந்த கொடுமையை பார்த்துவிட்டு நாங்களே என்ன நினைச்சோம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் இந்த ஒப்பந்தத்தை கிழித்து வீசிவிட்டு அபூ ஜந்தலை அந்த நிலைமையை பார்த்துட்டு நாமெல்லாம் யுத்தம் செய்யணும் என்று முடிவெடுப்பாரா? அப்படி எடுக்க கூடாதான்னு தான் நாம் நினைத்தோம். ஆனால் ரசூலுல்லாஹ் பொறுமையோடு நின்றார்கள். அபூ ஜந்தலுக்கு பொறுமையோடு இருங்க, அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னாடி உள்ள நலவுகளை, அந்த பொறுமையின் பின்னாடி கிடைத்த வெற்றிகளை காணும் போதுதான் எங்களுக்கு தெரிந்தது அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்த முடிவு எப்படிப்பட்ட முடிவு என்று. என்ன நடந்துச்சு தெரியுமா? அபு பசீர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் மக்கால இருந்து கஷ்டப்பட்டு தப்பி பிழைத்து மதீனாவுக்கு வந்து சேருகிறார். முஸ்லிம் மதீனால உள்ளவங்க வந்தா, மக்கால் உள்ளவங்க மதீனாக்கு வந்தா திரும்ப கொடுக்கப்படணும், அதானே அக்ரிமெண்ட், அதானே உடன்படிக்கை. ரசூலுல்லாஹ் வாக்கு கொடுத்தால் மீற மாட்டார்கள். மக்கால இருந்து காஃபிர்கள் வந்தாங்க, முஹம்மதே, நீங்க வாக்கு தந்தபடி, அக்ரிமெண்ட்ல எழுதினபடி இவரை எங்களிடத்திலே தந்து விடுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபு பசீர், ஒப்பந்தம் பண்ணியாச்சு, எனக்கு உங்களை எங்க எடுக்கலாம், போங்கன்றாங்க. சரியா? அவர் போனார். காஃபிர்களிடத்துல போய் துன்பப்பட்டு கொண்டு, கஷ்டப்பட்டு கொண்டு, வேதனைப்பட்டு இருக்க அவரால் முடியாது. ஒரு இடத்துல சாப்பிட அந்த 2 பேரும் நிப்பாட்டின நேரம் அவர் ஒருத்தட்ட கேட்கிறார், உங்களோட அந்த வாள் இருக்குதே, அந்த வாள் பசந்தா இருக்குது, நல்லா இருக்குது என்றார். இவர் அதை பத்தி பெருமையா பேசும்போது, கொஞ்சம் பார்த்துட்டு தாரேன், கொஞ்சம் காட்டுங்களே என்றார். அவர் அதை பெருமையா காட்டுற நேரம் அதை எடுத்து ஒரே வெட்டாக அவரை வெட்டி கொலை செய்தார். காஃபிர், அல்லாஹ்வுடைய எதிரி. இதை பார்த்துட்டு மற்றவர் அதிர்ச்சியில ஓடி வந்து மதீனால அல்லாஹ்வுடைய தூதரத்துல வந்து நின்றுட்டார் பயந்து. ரசூலுல்லாஹ் பார்த்து அவர் என்னமோ கண்டு பயந்துட்டு வந்துட்டார். என்னான்னு கேளுங்கன்றோம், இப்படித்தான் அபூ பசீர் என்னுடைய நண்பரை கொலை செய்து விட்டார், அவர் என்னையும் கொண்டுடுவார் அப்படின்னு வந்து சொல்லும் போது அபூ பசீர் வாரார். ரசூலுல்லாஹ்
இவர் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை பிரச்சனையாக்கிடுவார் போல, திரும்ப யுத்தத்தை ஆரம்பிச்சிருவார் போல என்று அபூபசீரை பற்றி சொல்லும் போது அவருக்கு விளங்கிட்டு, ரசூலுல்லாஹ் ஒப்பந்தத்தை மீற மாட்டார், ரசூலுல்லாஹ் வாக்கு கொடுத்தால் மாற்றம் செய்ய மாட்டார், நாம இங்கே இருக்க இயலாது என்று அவர் அங்கே இருந்து போய் கடற்கரையோரத்தில் இருந்துட்டார். கடற்கரையோரத்திலே அமர்ந்து கொண்டார். இதை கேள்விப்பட்ட அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் அபூபசீரோட சேர்ந்து கொண்டார். யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ மதீனாக்கு போக முடியாது, மதீனாக்கு வந்தா மக்கால ஒப்படைக்கணும், இதுதான் ஒப்பந்தம். அவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு போகாம கடற்கரையோரத்துல உட்கார்ந்தார்கள். முஸ்லிம்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல பெருகுகிறார்கள். காஃபிர்கள் வியாபாரத்துக்கு போகும்போது, ஷாமுக்கு போகும்போது அந்த முஸ்லிம்களுக்கு உரிமை இருக்குது. அவங்களோட சொத்து சொகம் உடைமை எல்லாத்தையும் காஃபிர்கள் அபகரித்தார்கள். அதனால உரிமை இருக்குது அவர்களுடைய சொத்தை எடுப்பதற்கு. வியாபாரத்துக்கு போகும்போது அபூபசீர் அவருடைய டீம் குழு சேர்ந்து என்ன செய்யும், இந்த காஃபிர்களுடைய வியாபார பொருட்கள் அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அடித்து எடுத்துக்கொள்வார்கள். வியாபாரம் செய்ய இயலாது காஃபிர்களுக்கு, இப்ப பாதுகாப்பு இல்லை, போக இயலாது பிசினஸுக்கு. கொஞ்ச நாள் இப்படியே பார்த்தாங்க, முஸ்லிம்கள் எல்லா சொத்தையும் எடுக்கிறார்கள், வியாபாரம் எங்களால் செய்ய முடியாது, எங்களுக்கு ஒன்று செய்யலாது. மக்கா காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கெஞ்சினார்கள், எங்களுடைய உறவு என்பதால் உங்களிடத்தில் கேட்கிறோம், யாரெல்லாம் ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்கு வருகிறார்களோ தயவு செய்து அவர்களை மதீனாலேயே வச்சுக்கோங்க. சட்டத்தை போட்டது யாரு? மதீனாக்கு வந்தா வச்சுக்கொள்ள கூடாது, எங்களிடத்திலே அனுப்பணும் என்று யாரு ரூல்ஸ் போட்டது? இவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தலைவராக முடிவெடுத்தார்கள். அதில் உள்ள பல நல்ல விடயங்களை சிந்தித்து அல்லாஹ் பொறுமையாக இருந்தால் வெற்றியை தருவான் என்று எதிர்பார்த்து பொறுமையோடு ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். எப்படி அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் என்றாம், மதீனாக்கு வந்தா தான் திரும்ப கொடுக்கணும், அவங்க மதீனாக்கு வரவே இல்லை. அதனால மதீனாக்கு வராம இங்கே இருந்தால் காஃபிர்களுக்கு கஷ்டம் தொல்லை பிரச்சனை என்று அவங்களாவே சொல்லிட்டாங்க. யார் இஸ்லாத்துக்கு வந்தாலும் நீங்க மதீனாக்கே எடுத்துருங்க, நீங்க மதீனாலேயே வச்சுக்கோங்க என்று கெஞ்சினார்கள். அன்பு சகோதரர்களே, 10 வருஷமா யுத்தம் நடக்கவில்லை. அதாவது அந்த யுத்த நிறுத்தம் 10 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதனால இப்ப யுத்தம் இல்லை என்பதால் ரசூலுல்லாஹ் எல்லா உலகம் முழுக்க கடிதம் எழுதி இஸ்லாத்தை பரப்பினார்கள். பல மன்னர்களுக்கு, ரோம், பாரசீகம், அங்க இங்கென்று முழு உலகத்துக்கும் இஸ்லாம் பரவியது. அது வரைக்கும் பத்ர், உஹத், தபூக், ஹந்தக் என்று பல யுத்தத்திலே தான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை பெய்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட காரணத்தால் ரசூலுல்லாஹ் நிம்மதியாக, தைரியமாக, பயமில்லாமல் தாவாவுடைய காரியங்களில் ஈடுபடுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்தான். இஸ்லாம் வளர்ந்தது, மிகப்பெரிய வளர்ச்சியாக வளர்ந்தது. பொறுமையாக இருந்ததற்கான வெற்றி ஹிஜ்ரி 8 ஃபத்ஹ் மக்காவுல ரசூலுல்லாஹ் மக்கா தன்னுடைய அந்த நகரத்துக்கு திரும்ப வந்தார்கள் வெற்றியோட. ஹுதைபியாவுடைய இந்த உடன்படிக்கையுடைய வரலாறை படிப்பவர்களால் மட்டும்தான் மக்கா வெற்றியுடைய பொறுமதியை தெரிந்து கொள்ளலாம். அப்பையும் ரசூலுல்லாஹ் பெருமையோடு வரவில்லை, பணிந்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களாக, அடிப்பணிந்தவர்களாக வந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, அல்லாஹ்வுடைய வெற்றியும் மக்கா வெற்றி, அல்லாஹ்வுடைய உதவி வரும்போது வரைத்த الناس يدخلون في دين الله افواجا, மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்திலே நுழைவதை நீர் பார்க்கும்போது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், அப்பையும் என்ன செய்யணும்? வெற்றியாயிருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ்வை துதிங்க. பிஹம்தி ரப்பிக், அல்லாஹ்வை புகழுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். வஸ்தக்ஃபிர், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ் சொன்னது. அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு நாம் படிக்க வேண்டிய பாடம் என்ன என்றால், வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் மார்க்கத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும்
தொழுகையை மட்டும் விட்டுடவே கூடாது. எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை மட்டும் பின்பற்றிட தவறிவிடவே கூடாது. ரொம்ப கவலையான விஷயம் என்ன தெரியுமா அன்பு சகோதரர்களே? ஜும்மா முடிகிற நேரம் சொர்க்கம் வேண்டும் என்றோம், அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறோம். வாரத்தில் ஒரே ஒரு நாள் ஜும்மாவுடைய குத்துபா, ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை தான் வாரத்தில் ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா, ஒரு 30-40 நிமிடம். இந்த ஒரு ஜும்மா குத்துபாக்கு வாரத்தில் ஒரு நாள் இமாம் மிம்பருக்கு ஏற முன்னாடி வந்து அல்லாஹுக்காக சொர்க்கத்தை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய மாளிகையில் என்னால உட்கார முடியாது என்றால் நான் எப்படி சகோதரர்களே தியாகம் செஞ்சு யுத்த களத்திலே குதித்து அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்த அந்த சஹாபாக்களோடு, நபிமார்களோடு, பெரிய பெரிய தாபீன்களோடு, பெரிய பெரிய சுஹதாக்களோடு நாம் எப்படி சகோதரர்களை சொர்க்கத்தை எதிர்பார்ப்பது? அவர்களிடத்திலே அல்லாஹ் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah என்று அந்த தியாகம் செய்தவர்களை பார்த்தே லேசா சொர்க்கம் போகலாமா என்று கேட்கிறான். வேதனையோட சொல்றேன், ஜும்மா முடிகிற நேரத்தில் வந்து பள்ளி நிரம்ப உட்கார்ந்திருக்கிறோமே, இமாம் மிம்பரில் ஏறும்போது விரல் விட்டு எண்ணக்கூடிய 6-7 பேர் மஸ்ஜிதில் உட்கார்ந்திருக்கிறீங்க. அல்லாஹ்வை பத்தி அச்சம் இல்லையா? இமாம் மிம்பருக்கு ஏற முன்னாடி வந்து ஹுத்துபாவிலே உட்காராவிட்டால் இன்றைய தினம் நீங்கள் ஹுத்துபாவுக்கு வரவே இல்லை. இமாம் மிம்பருக்கு ஏறும்போது உங்களுடைய பெயரை பதிவு செய்யக்கூடிய அந்த வானவர் புத்தகத்தை மூடிவிட்டு ஹுத்துபாவை கேட்பதற்காக உட்காருவார். அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் வந்தாலும் நீங்க இன்றைக்கு ஜும்மாவுக்கு வரல, வந்ததாக பதிவு செய்யப்படாது. ஜும்மாவுக்கு வராட்டி எவ்வளவு பெரிய பாவம் என்று தெரியுமா? 40 வருஷமா முஸ்லிமாக வாழ்றவர் காலம் முழுக்க இப்படி லேட்டாகி ஜும்மாவுக்கு வந்துட்டு கடைசி 4-5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு தொழுதுட்டு போறார் என்றால் அவர் வாழ்க்கை முழுக்க ஜும்மாவுக்கு வந்ததாக பதியவே படாது. இந்த நிலையில ஒருத்தர் மரணிச்சா அவருடைய நிலைமை என்ன சகோதரர்களே? உங்களோட ஊர்ல இந்த மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக சொல்றேன். 4-5 பேர் தான் இமாம் மிம்பர்ல ஏற முன்னாடி இருக்கிறீங்க. ஜும்மா முடியும் போது பள்ளி நிரம்ப மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுக்காக நாம் மாற தயாராகணும். அடுத்த வெள்ளிக்கிழமை என்பது உலகம் படைக்கப்பட்ட நாள், உலகம் அழியப் போகிற நாள். ஒரு வெள்ளிக்கிழமையில் உலகம் அழியுமே, மறுமையின் சூர் ஊதப்படுமே. வெள்ளிக்கிழமை நாள் புனிதமிக்க நாள், உலகம் அழியக்கூடிய அந்த மறுமை நிகழக்கூடிய நாள் என்ற ஒரு அச்சம் வரணுமே. அந்த வெள்ளிக்கிழமையில் நேர காலத்தோடு வந்து ஜும்மாவுடைய உரையிலே உட்கார்ந்து ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவது மட்டும்தான் உங்களோட மனதுல ஆழமா பதிஞ்சிருக்கணும். என்ன வேலை இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக விட்டு குறைஞ்சது ஒரு 11:30 மணிக்காவது ஒரு அரை மணித்தியால நேரத்தோட வந்து உட்கார முடியாதா சகோதரர்களே? ஒரு திருமணம் என்றால் 1 மணித்தியாலத்துக்கு முதவே மண்டபத்துக்கு போய் உட்கார்ந்து பேசிக்கொண்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறோம். சாப்பிட்டு முடிஞ்ச பின்னாடியும் 1 அவர் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ராவாக பல விஷயங்களுக்காக போறோம். அல்லாஹ்வுக்காக, சொர்க்கத்துக்காக, நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக ஒரு வெள்ளிக்கிழமை தியாகம் செய்து இமாம் மிம்பருக்கு ஏற முன்னாடி மஸ்ஜிதுகள் நிரம்பணும். அல்லாஹ்வுக்காக இந்த தியாகத்தை செய்கிறேன் என்ற உணர்வுகள் வரணும். இந்த மாற்றம் இந்த ஊரிலே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து மாற்றம் நிகழணும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு, பொறுமை என்ற அந்த உணர்வு, என்ன தேவை இருந்தாலும் சகோதரர், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ்வை தவிர பெருசு ஏதாவது உண்டா? அல்லாஹ்வை விட பெரிய ஏதாவது ஒரு தேவை நமக்கு இருக்கிறதா? ஹய்யால ஸலா, தொழுகையின் பக்கம் வாங்க, ஹய்யாலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாங்க என்று பள்ளி வாசலில் இருந்து ஐவேளை தொழுகைக்கு அழைப்பு வந்தும் அதற்கு பதில் சொல்ல எங்களால் முடியாவிட்டால் எங்கே சகோதரர்களை சொர்க்கத்தை எதிர்பார்ப்பது? பொறுமையாளர்களை அடையாளம் காட்டாமல் சொர்க்கம் போக முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவை எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்காமல்
கஷ்டம் பிரச்சனை எதுவா இருந்தாலும் பொறுமையா இருங்க. அல்லாஹ்விடத்திலே வந்து முறையிடுங்க. தொழுது துவா கேட்டு விட்டு அல்லாஹ்வுடைய மீது தவக்கல் வைத்து போங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். சொர்க்கத்தை எதிர்பார்த்து பொறுமையாக வாழக்கூடிய, பொறுமையோடும் தொழுகையோடும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடக்கூடிய நல்ல மக்களாக வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும். இன்னஹாதிஹி தஸ்கிரா ஃபமன் ஷா அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر.